Hello everyone. Last video நம்ம Google Mapல எப்படி லொகேஷன் போட்டு லாங்கா இருந்தாலும் சரி சிட்டில இருந்தாலும் எப்படி போறதுன்ற பத்தி நம்ம பார்த்தோம். அதுல நம்ம நேவிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற பத்திலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம Google Map பத்தி தான் இந்த வீடியோவும் பார்க்க போறோம். ஆனா Google Mapல இருக்கக்கூடிய சில செட்டிங்ஸ் என்ன? அதுல நம்ம ஆஃப்லைன்ல எப்படி நம்ம மேப் யூஸ் பண்ணலாம்? நம்ம இப்ப லொகேஷன் டேட்டா இல்லாத ஊருக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்கெல்லாம் நம்மளுக்கு எப்படி மேப் வேலை செய்யும்? அந்த ஆஃப்லைன் மேப்ஸ் அதுக்குண்டான செட்டிங்ஸ் அந்த மாதிரி பல்வேறு செட்டிங்ஸ் Google Mapல இருக்கு. அதுக்கான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல முழுசாக பார்க்கலாம். வெல்கம் டு தி நியூ வீடியோ. அதுக்காக நம்ம கூகுள் மேப் ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் ஓபன் பண்ணணும். அந்த நம்மளோட ஐகான் தெரியுது பாருங்க, நம்ம போட்டோ தெரியுது இல்லையா, அதுல கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் போயிடும். செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ் போயிட்டாங்கனாக்கா அதுல இங்க செட்டிங்ஸ் கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதுக்குள்ள வந்துட்டு திருப்பியும் எடிட் ஹோம் ஓர் ஒர்க்குன்னு இருக்கும். அங்க பாருங்க, நான் ஆல்ரெடி ஹோம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஒர்க்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம இன்னும் நம்மளுக்கு கீழே பாருங்க ஆரோ காமிக்கிறது பாருங்க. அந்த இடத்துல நம்ம இந்த எந்தெந்த லொக்கேஷன் நம்மளுக்கு தேவையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லி போகக்கூடியது அல்ல எப்பவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன்ஸ் நம்ம அங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடையாறுன்னு எக்ஸாம்பிள் போகலாம், அந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லைன்னா மேப் ஜூம் பண்ணிட்டு அந்த மேப்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு சேவ் பண்ணலாம். அந்த இப்போ திருவான்மூர் பஸ் ஸ்டாப்னு வச்சுங்களேன், நம்ம ரெகுலரா போறது அங்க செட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது டாக்ஸி புக் பண்ணும்போதோ இல்ல நம்ம செல்ஃபா போகும்போதோ நம்மளுக்கு திருப்பி டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி லொகேஷன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஊருக்கு போறதா இருந்தாலும் நீங்க டெஸ்டினேஷன்ஸ் போறதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது ஈஸியாவே ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மேப்பை நீங்க அந்த ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திருப்பி நீங்க சர்ச் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க அது ஓலாவிலேயோ ஊபர்லயோ எங்கேயாவது வண்டி புக் பண்ணும்போது கூட இந்த ஹோம்னு கொடுத்துருக்குன்னா ஹோம்னு போட்டாச்சுன்னா டக்குன்னு உங்க வீட்டுக்கு உண்டான அட்ரஸ் காமிக்கும். இப்போ நம்ம திருவான்மூர் பஸ் ஸ்டாப்பு போட்டிருக்க பாருங்க, லொகேஷன் செட் பண்ணியிருக்கேன். அதுல பாருங்க மேப்ல பார்த்தாச்சுன்னாக்கா தெரியுது, ஏரியல் இது ரோட் மேப் தெரியுது பாருங்க, ஃபுல்லாவே பஸ் ஸ்டாண்டு வாசல்ல தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷனும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். மெயினா நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள், வீடு, ஆஃபீஸ், அந்த மாதிரி டெய்லி போற இடங்கள், நம்ம எப்பவுமே டாக்ஸில போறோம் இல்லை பைக்ல போறோம் அப்படின்னாக்கா தேவைப்படுற இடங்கள், அதான் இதுக்கு லொகேஷன் செட்டிங் தான் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஷேர் லொகேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் லொகேஷன் அதுல போங்க, லொகேஷன் ஷேரிங்னு இருக்கு பாருங்க. லொகேஷன் ஷேரிங்ல ஷேர் லொகேஷன் கொடுத்தாச்சுனாலுமே நம்மளுக்கு நம்மளோட ஃபோன் கான்டாக்ட் எல்லாமே வரும். அது எத்தனை மணி நேரம், 1 மணி நேரமா இல்லை 1/2 மணி நேரமா 8 மணி நேரமான்றதெல்லாம் நம்மளுக்கு காமிக்கும். அந்த டைமிங் பார்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னாக்கா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அண்டில் நம்ம ஆஃப் பண்ற வரைக்கும் வேணா கூட ஷேர் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு வேணா ஷேர் பண்ணி விடலாம். லொகேஷன் கீழே இருக்கிற ஆப்புங்க எல்லாம் பாருங்க, அதுல எல்லாமே வாட்ஸ்அப், கூகுள், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணலாம். மெயில் கூட இப்படி ஷேர் பண்றது மூலமா நம்மள அவங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும். நம்மளுக்கு ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸ் நம்மளுக்கு தோணிடுச்சுனாக்கா நம்ம இப்படி ஷேர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஷேர் பண்ணி வச்சுட்டு நம்ம சேஃபான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சுனாக்கா இது டிஸப்பியர் ஆயிடும். இது முக்கியமான ஒரு ஆப்ஷனுங்க. இது நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இந்த கூகுள் மேப்ல நம்ம வாட்ஸ்அப்ல இப்படி போனாக்கா, இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ண போனா இப்படி லொகேஷன் காமிக்கும், அது ஆளுங்களோட ப்ரொஃபைல் காமிக்கும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா லாங்குவேஜ். நம்மளுக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியாதவங்க இருப்பாங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க இருந்தாலும் பொதுமக்களா இருந்தாலும் சரி. அதுல இப்படி செட் பண்ணலான்னு பாருங்க. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஐகானில் போயிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. அதில் இங்கிலீஷ் வருது பாருங்க, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் எல்லா லாங்குவேஜும் வரும். இதில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது அதில் சொல்லக்கூடிய இங்கிலீஷில் சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். தமிழ்னாக்கா தமிழில் சொல்லிட்டு இருப்பாங்க, மலையாளம்னாக்கா மலையாளத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க, ஹிந்தினா இந்தியா சொல்லிட்டு இருப்பாங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா லாங்குவேஜ் இந்த இதில் பேசுகிற லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியல அந்த பட்சத்தில் சில இடத்துல லெஃப்ட் ரைட் அந்த மாதிரிலாம் பரவாயில்ல, சிலது ஒன்றுமே புரியாது. சம்டைம்ஸில் டைவர்ட் ஆகி போகும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த சொல்றது புரியலை அப்படின்னாக்கா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் ஆக்சஸ். இதில் சவுண்டும் அந்த ஓவர் சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். செட்டிங்கில் போகலாம். செட்டிங்கில் போயிட்டு திருப்பி நேவிகேஷன் செட்டிங் இருக்குது, அதுலேயும் போங்க. நேவிகேஷன் செட்டிங் உள்ளே போனாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ப்ளே ப்ளூடூத் வாய்ஸு, டியூரிங் கால்ஸ் வாய்ஸு, ஆட்டோ யூஸு, ஆடியோ யூஸு, அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்து பாருங்க. இதெல்லாம்
அப்படியே ஆன்லேயே வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. கூகுள் அசிஸ்டன்ஸுக்கு ஓகே கூகுள் செட்டிங்ஸ் வேணாக்கா நீங்கள் இங்கே ஆன் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகே கூகுள்னு சொல்லி நம்ம லொக்கேஷன் சொன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். அந்த மாதிரி வேணா கூட பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வேணா வச்சுக்கலாம். அது ஆக்சஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது ஓகே கூகுள்னு சொல்லி இந்த இடம்னு சொன்ன ஏதாவது அடையாறு மேப் போடுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே மேப்பு போகிறதுக்கு இருக்குது. அது மாதிரி கலர் தீம் டிஸ்பிளே எல்லாம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக டே நைட்டு மாறுறது, டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கிறது, அதெல்லாம் அப்படியே இருக்கணும். அப்புறம் ஸ்பீடோமீட்ரு முக்கியமான ஒன்று தான் இதுதான் ஸ்பீடோமீட்ரு. நம்மளுக்கு கூகுள் மேப் ரன்னிங்கில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது நம்ம வண்டியில் காமிக்கிற ஸ்பீடோமீட்டர் மாதிரியே கிலோமீட்ரு டிஜிட்டலாக காமிக்கும் நம்மளோட மேப்போட ஸ்க்ரீனில். அதுக்கு தான் அந்த ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் வேணா டிரைவிங் ஆப்ஷனில். இது ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் தான் இது. இது ப்ளூடூத் இந்த சவுண்டு வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், குறைச்சி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு நம்ம ஃபோன் பேசிட்டு போகும்போது இடையில இந்த டைவர்ஷன்லாம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ட்ராவல் ஹிஸ்டரி எடுக்கிறது எப்படி பாருங்கள். செட்டிங்ஸ் போங்க, உங்கள் டைம் லைன் இருக்கு பாருங்கள். டைம் லைன் கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்கா உங்களோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி தெரியும். இது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு சில டைமில் அது ஒரு பிரச்சனையும் கூட உருவாக்கும். என்னன்னா நீங்கள் எந்த டேட்டா அதாவது நேவிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கே போயிருந்தாலும், அதாவது நேவிகேட்டர் ஆன் பண்ண தேவையில்ல, ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலுமே இது இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி காமிக்கும். நம்ம டேட்டு மாற்றி பார்க்குறோம், 7 போட்டு பார்க்கலாம். இன்னொரு டேட்டு போட்டு பார்க்கும்போது கூட பாருங்கள் அன்னைக்கு டேட்டில் எங்கெங்கே போயிருக்கு அப்படின்றது தெளிவாக காமிக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கும், நீங்கள் எங்கெங்கே சுற்றி இருக்கு அப்படின்றது காமிக்குது பாருங்கள். சென்னை சிட்டி ஃபுல்லாக சுற்றி இருக்கு, நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது காமிக்குது. இது நம்மளுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். நம்மளுக்கு அப்புறமா கூட எடுத்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு நேவிகேஷன் ஹிஸ்ட்ரி, நம்ம எங்கே போயிருக்குன்றது இல்லையா. அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப்பில் என்னோட மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் போட்டு இருக்கிறது பார்க்குறீங்க இல்லையா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கக்கூடிய இடங்கள், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, டூரிஸ்ட் பிளேஸு, அந்த மாதிரி நம்ம ட்ராவல் போகும்போது முக்கியமான பிளேஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டார் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருவேன். அது மாதிரி போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும் போது நம்மளுக்கு ஃப்ளாக் போட்டு சேவ் பண்ணி வச்சுனாக்கா நம்ம திருப்பி அது மறந்து போகாமல் இருக்கும், ஞாபகத்திலே இருக்காது நம்மளுக்கு. அப்புறமா நம்ம எந்த இடம் போகிறதுக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ளாக் போட்டாச்சுனாக்கா போக வேண்டியது ஃப்ளாக் போட்டு வச்சுக்கலாம். இது நான் போன இடங்கள் எல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு வச்சிருக்கிறது. இது இருக்கிறதுனால இன்னொரு குணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதில் அந்த ஸ்டாரில் கிளிக் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம், கோயம்புத்தூர், ஊட்டி, நாகப்பட்டினம் சைடு, தஞ்சாவூர் சைடு, பாண்டிச்சேரி சைடு, ஈசிஆர் சைடெல்லாம் மெயினான ஏரியாக்கெல்லாம் போயிருக்கேன். நம்ம இது ஹோமில் நம்ம எப்படி இது செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேணும்னாக்கா. இது செட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஐகான் செட் பண்ணி செட்டிங் ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டு ஹோம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்கில் காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்படி மேப்பில் பின் பண்ணலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தோம் அந்த திருவான்மை சேவ் பண்ணுற மாதிரி தான். இது இப்படியே ஒரு லொக்கேஷன் எடுத்து சும்மா சேவ் பண்ணுற பாருங்க. இது இப்படியே பார்த்துட்டு இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சேவில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுனாக்கா இங்கே ஃப்ளாக் இருக்குது, ஸ்டார் இருக்குது, இல்லை ஹார்ட் சிம்பிள் இருக்குது, ட்ராவல் பிளானு, மை ஹோம் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதில் நம்ம ஸ்டார் போட்டு வைக்கிறோம். ஏதாச்சும் சிம்பிள் கொடுக்கலாம் உங்கள் இஷ்டம். அப்போ ஸ்டார் போட்டாச்சுனாக்கா அந்த இடத்துல ஸ்டார் போட்டு சேவ் ஆகிடும். அது இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் அது மேப்பில் பார்க்கணுன்னாக்கா நம்மளுக்கு அட்ரஸ் தெரியலன்னா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட எந்த ஏரியா கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. டெம்பிள்னு போட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம், அது இப்போ அந்த இடத்துல ஸ்டார் போட்டு காமிக்குது பாருங்கள். இது இப்போ நம்ம சும் அவுட் பண்ணாலும் அப்படியே இருக்கும், நம்ம மேப்பில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஏரியா தெரியலனாலும் டக்குன்னு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி நாம் உள்ளே போனீங்கன்னாங்க நம்மளுக்கு இடத்த கண்டுபிடிச்சிடலாம், இந்த இடம் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வாண்டட் டு கோன்னு டெம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அது என்னன்னாக்கா உங்களுக்கு க்ரீன் கலரில் மேப்பு மாதிரி காமிக்கும். அது ரிமூவ் எடுத்துக்கலாம், கீழே இருக்கிற ஸ்டாரும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ஓரோ லொக்கேஷன்ஸும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நாங்கள் செட் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் போன இடத்துக்கு உண்டான ஒரு எந்தெந்த இடத்துக்கு போனன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் அது இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாச்சுனாக்கா டக்குன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கவும் முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்டார் கிளிக் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா நம்மளுக்கு லொக்கேஷன் இப்படி நேவிகேட்டர் போட்டு போகிறதுக்கு தான் காமிக்கும் பாருங்கள். ஈஸி தான்.
குன்றத்தூர் முருகன் கோயில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லொக்கேஷன் அருள்மிகு குன்றத்தூர் முருகன் கோயில். அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் பார்ப்போம். ஸ்டார் போட்டிருக்கிறது கிளிக் பண்ணலாம். எங்கள் திருச்சிராப்பள்ளியா சமயபுரம் மாரியம்மன் கோயில், சமயபுரம் கோயில் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. நிறைய சேவ் பண்ணாமலும் இருக்குது போனதெல்லாம். இது முன்னாடி சேவ் பண்ணது எப்போவே, அதுக்கப்புறம் போனதெல்லாம் இப்போ சேவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் கான்ட்ரிபியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம லொக்கேஷன்ஸு, டெஸ்டினேஷன்ஸு, ஹோட்டலு, இந்த மாதிரி நிறைய இது வேணால் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணி நம்மளோட ஒரு பேஜ் மாதிரி, என்னோட பேஜ் தான் இது, நம்ம அப்லோட் பண்ணுறதுனால நிறைய வியூஸ் வரும். அந்த மாதிரி வியூஸ் வரும்போது இதுலேருந்து இது பேமெண்ட் எல்லாம் வராது. ஏதாச்சும் கிஃப்ட் எல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதுவும் வரல, இவ்வளோ வியூஸ் இருக்குது, இது வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் பேமெண்ட் எதுவும் வரல, கிஃப்ட்டும் வரல. கிஃப்டெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம போனதுக்கு உண்டான இதில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப். இதுலேயே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆஃப்லைன் மேப்பு தான். ஆஃப்லைன் மேப்பில் என்ன ஒரு குணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம டெஸ்டினேஷன் போகும்போது எந்தெந்த அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் நெட்வொர்க் இல்லைன்னா நம்மளுக்கு கூகுள் மேப் வேலை செய்யாது இல்லையா? அப்போது நம்ம இந்த ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சாச்சுனாக்கா நம்ம அதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அது எப்படின்னா, இப்படி நம்ம செட்டிங்ஸில் போய் இப்போ காமிச்சோம் இல்லையா, அப்படி போயிட்டு நீங்கள் எந்த இடம் போக போகிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வாரம் ஊருக்கு போகிறதுனால இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ட்ரிப்பு போகிறோம் கேரளாவுக்கு. அதனால இது அந்த ஏரியா இடுக்கி டவுன்ஷிப்பு, ராமக்கல்மேடு, அந்த இடுக்கி, பத்தனந்திட்டா, அந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் சேர்த்து நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே நெட்வொர்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு எப்போ நெட்வொர்க் கட் ஆகுதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஃப்லைன் மேப்பு ஒர்க் ஆக ஆரம்பித்தோம். அதனால நம்மளுக்கு டேட்டா இல்லைன்னா கூட நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க, டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நம்ம டேட்டா இல்லைனாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப்போட இதுலேயே முக்கியமான ஒரு இது இந்த ஆஃப்லைன் மேப் தான். இவ்வளவுதாங்க மேப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சுனாக்கா பக்காவாக உங்களுக்கு மேப்பு வேலை செய்யும். உங்களுக்கு ஆஃப்லைன் மேப்பும் சொல்லி கொடுத்துருக்கு. ஆஃப்லைன் மேப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டா இல்லாமல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கூகுள் மேப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் டேட்டா தேவைப்படாது. ஒரு மாதத்துக்கு நம்ம லோக்கல் ஓட்டுறதுக்கு, சிட்டிஸில் ஓட்டுறதுக்குனாக்கா மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 GB போதும். டேட்டா மட்டும் யூஸ் பண்ண, இது கூகுள் மேப் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த 2 GB உங்களால் பண்ண முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் ஆஃப்லைன் மேப்பு சென்னை சிட்டி ஓடுறனாக்கா சென்னை சிட்டியோட ஆஃப்லைன் மேப்பு டவுன்லோட் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா அந்த 2 GB கூட பண்ண தேவையில்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸு. வேறு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.